அப்பாக்காகவே தன்னை அழிச்சுக்கிட்ட ஒருத்தருன்னு சொன்னா அவர் பிரபு சார் தான், எல்கேஜி டைரக்டர். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சு போடுங்க. தெரிஞ்சு போடுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இதோ இருக்காரு என்னுடைய 3வது பிரதர். 2வது பிரதருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ம், அதனால ம். அவரால ஆக்டிவா நடக்க முடியாது. கொஞ்சம் பார்க்கின்சனுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால நாங்க அவர குழந்தை மாதிரி தான் பார்த்துப்போம். எங்க அப்பாக்கு அவர குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பார். நாங்க என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கும் அவருக்கு குழந்தை மாதிரி தான் அவர நெனைப்பார். ம், ஆனா ம். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னு பாருங்க. அப்ப கூட இருந்தது ஃபுல்லா கணேசன் தான். இப்போ இந்த 1 1/2 வருஷமா கூட இருந்தது சுரேஷன். டே டைம் ஃபுல்லா சுரேஷன். ஓகே. அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி மீடியால நீங்க வந்து ஒரு குடும்பத்த வந்து இவ்ளோ எங்களுடைய எங்க அப்பாக்காக இத நாங்க பெருமையா சொல்லணும்னு உங்ககிட்டலாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஒரு மகன்களா, மகளா, மருமகள்களா, பேரன் பேத்தியா என் பொண்ணு சொல்லுவா, நைட்டு டின்னர்னா அவங்க வீட்ல இருந்து போவோம். டி ம், நகர்ல தான் ம். வீட்ல இருக்கா. அவருக்கு போர் அடிச்சுச்சுன்னா பேத்திய பாக்க, கொள்ளு பேத்திய பாக்க அங்க தான் போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த சம்மந்தியும் அப்படிப்பட்ட சம்மந்திங்க. இப்ப வந்திருக்க எ பையன் கொள்ளு பேரன் பொறந்திருக்கான்னா, 40 நாள் தான் ஆயிருக்கா. அவருக்கு எல்லா சந்தோஷங்களும் அவருக்கு. ஒரு அத என்ன சொல்லுவாருன்னா, கொள்ளு பேரனே, என் அப்பன் பொறந்திருக்கான், என் அம்மா பொறந்திருக்கா. தாயேன்னு என்ன கூப்பிடுவாரு. அப்பன்னு என் பசங்கள சொல்லுவாரு. அப்புறம் இப்ப பார்த்தா கொள்ளு பேரன்கள தான் அவர சொல்லுவாரு. ஓகே. இவ்ளோ அருமையான பிள்ளைங்கள விட்டுட்டு போறாருன்னா, ஒரு மன வலிமை, ஒரு மன கஷ்டம், என்ன கஷ்டம்னா வலி தாங்க முடியாத தானே போயிருப்பாரு. இந்த வயசுல அவரு அப்பயும் அன்னைக்கும் சொன்னாரு, "எனக்கு இதெல்லாம் தேவையா? என்னால வலி தாங்க முடியாதும்மா, தாங்க முடியாது." ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அவரு பைபாஸ் சர்ஜரியே வேணான்னு சொல்லி ரோபோட்டிக்கு போனதே எங்க அப்பாவுடைய ஆசை தான். ஓகே. ஏன் நான் பைபாஸ்ல இதெல்லாம் பிரேக் பண்ணுவாங்கன்னு பயந்து, இத வெளியில நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா பேர் வந்து அவர் அவ்ளோ பெரிய பேர் எடுத்திருக்காரு. அவருடைய உடம்புன்னு வரும்போது அவரு பயந்துடுவாரு. வலி வலி தாங்க மாட்டாருங்க. சின்ன குழந்தைங்க அவரு. அவ்வளதாங்க நான் சொல்ல விரும்புறேன்.